7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை ஊதியமானது 3 காரணிகளை உள்ளடக்கியது. ஃபர்ஸ்ட், பழைய அடிப்படை ஊதியம். செகண்ட், 6வது ஊதிய குழுவின் இறுதியில் கணக்கிடப்பட்ட 125% அகவிலைப்படி. தேர்டு, 7வது ஊதிய குழுவால் உயர்த்தப்பட்ட 32% அகவிலைப்படிக்கு இணையான மதிப்பு. இந்த 3 காரணிகளையும் சேர்த்து ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிற பெருக்கல் காரணி, அதாவது 1 + 1.25 + 0.32 = 2.57 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது அடிப்படை ஊதியம் 1, அகவிலைப்படி 1.25 மற்றும் பே கமிஷனால் உயர்த்தப்பட்ட மதிப்பு 0.32. இவை அனைத்தையும் சேர்த்து ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஆனது 2.57 உருவாக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மொத்த சம்பள உயர்வு விகிதம் 14.29 கிடைத்தது. 8வது ஊதிய குழுவிலும் அதே சம்பள உயர்வுக்கான காரணி 0.32 சேர்த்து கொள்ளப்படும் பட்சத்தில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஆனது அடிப்படை ஊதியம் 1, தற்பொழுது உள்ள அகவிலைப்படி 60%க்கான காரணி 0.6 மற்றும் பழைய பே கமிஷன் சம்பள உயர்வுக்கான காரணி 0.32 சேர்க்கப்பட்டு குறைந்தபட்சம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எனப்படும் பெருக்கல் காரணி 1.92 நிர்ணயிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. உங்களது தற்பொழுது உள்ள அடிப்படை ஊதியத்தை 1.92 பெருக்கப்படும் பொழுது உங்களுடைய 8வது ஊதிய குழுவின் புதிய அடிப்படை ஊதியம் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிப்பாலும் திறமையான இளைஞர்கள் மற்றும் பெண்களை அரசு வேலைக்கு ஈர்க்கும் நோக்கத்திலும் சிறந்த அதிகாரிகளை இந்திய இராணுவத்தில் பணியமர்த்தவும் பன்னாட்டு பெருநிறுவனங்களுக்கு இணையான ஊதியத்தை இந்திய அரசு அதிகாரிகளுக்கு வழங்கவும் மேலும் உள்நாட்டுக்கு பண சுழற்சியை அதிகரிக்கவும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஆனது 1.92 விட மேலும் அதிகரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஆனது 2.2 வரை கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 7வது ஊதிய குழுவால் உயர்த்தப்பட்ட 14.29% மொத்த சம்பளமானது குறைந்தபட்சம் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். தற்பொழுது உள்ள 8வது ஊதிய குழுவானது பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் எனப்படும் செயல்திறனுக்கான ஊக்கத்தொகை, போனஸ் மற்றும் கௌரவ ஊதியங்கள் என அனைத்து விதமான திறன் அடிப்படையிலான ஊதியங்கள் அனைத்தையும் எப்படி அமல்படுத்தலாம் என மத்திய அரசு அமைச்சகங்களிடமிருந்து விரிவான தகவல்களை சேகரித்து வருகிறது. 8வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டரையும் தாண்டி அரசு ஊழியர்களின் திறமையின் அடிப்படையிலான ஊக்கத்தொகை எவ்வளவு கிடைக்கும் என மத்திய அரசு பணியாளர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சிறப்பாக செயல்படும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களின் ஊதியங்களுக்கு இணையாக மத்திய அரசு அதிகாரிகள் 100% பணி பாதுகாப்புடன் சேர்த்து ஊதியம் பெற வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்க வாய்ப்பு உள்ளதாக கருதப்படும் திறமைக்கான கூடுதல் ஊதிய நிர்ணயத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மத்திய அரசால் 8வது ஊதிய குழுவில் அமல்படுத்தப்படும் பெரும்பாலான அனைத்து பண பலன்களை மாநில அரசால் தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களுக்கான நேர்மையான தகவல்கள், அறிவுபூர்வமான கணக்கீடுகள் மற்றும் சரியான புரிதல்களை பெற நமது எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.